ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற நகை உங்களுடைய பாட்டி கொடுத்ததும் முத்துவும் மீனாக்காக வாங்கி கொடுத்த அந்த செயினும் தான். இது எல்லாத்தையுமே அடமானம் வச்சு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செயினை முத்து வாங்கி கொடுத்த மீனாக்கான தாலி செயினை விற்றுட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தோடைய மதிப்பும் மரியாதை தான் முக்கியம் நகையை விட அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க விற்று 10 லட்சத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. மனோஜுக்காக வாங்கி கொடுத்தது எல்லாம் கடன் விஜயா மட்டும்தான். ஏன் அவங்கக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் விற்றாலே அவ்வளோ பணம் வருமே. என்னடா நாம் வாங்கின கடனுக்காக அவங்க அடைக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக்கிட்டு விற்று இதை வாங்கலான்னு, அதாவது இது கடனை அடைக்கலான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறாங்களே. நாம் வாங்கின கடனுக்காக இந்த வீடு கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இதெல்லாத்தையும் வச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து கடனை அடைச்சிடலான்ற எண்ணம் கொஞ்சமாச்சு விஜயாக்கு இருக்கா? கடைசி வரைக்கும் முத்து மீனா தான் எல்லாத்துக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நகை பணம் இதெல்லாம் முக்கியம். கடன் அடைக்க மட்டும் முத்து வேணுமா? அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற வேணாமா? அவங்க எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டும் என்ன இருக்குது? சாதாரண டிரைவர் பூ கட்டுறவா அப்படின்னு இலக்காரமாக பேச மட்டும் தெரியுது. இப்போ அந்த சாதாரண டிரைவரும் பூ கட்டுறவ மீனாவும் 2 பேரும் சேர்ந்து தான் இவங்க வாங்கின கடனுக்காக இவங்க பையனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் அவங்க தான் இப்போ கடன் அடைக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் விஜயா நல்லா மனசில் புரிஞ்சுக்கணும். இப்போது அப்படி பணத்தை ரெடி பண்ணிவிட்டு பணம் 10 லட்சம் ரெடி ஆகிடுச்சுப்பா, இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லவும், எப்படிப்பா எப்படி ஒரே நாள் அப்படின்றாங்க. அப்புறம் தான் மீனா கழுத்தில் தாலி செயின் இல்லாததான் அண்ணாமலை பார்த்த உடனே, மீனா கழுத்தில் இருந்த செயின் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா அது என்னவோ என்ன பண்ணிக்க விற்றுட்டீங்களா, அடமானம் வச்சிட்டீங்களா, அதில் பணம் தானா அப்படின்னவோ, ஆமாம் மாமா அதை விற்றா 5 லட்சம் கிடைக்கும்னு தான் விற்றுட்டோம் மாமா. இன்றைக்கி இருக்கிற பவுன் ரேட்டுக்கு விற்றாச்சு மாமா. அது மட்டும் இல்லாமல் பாட்டி கொடுத்த கோல்டு காயின் இருந்துச்சா, அதையும் கொஞ்சம் அடமானம் வச்சுட்டோம். விற்க வேணாம், அது பாரம்பரிய நகைன்றதுனால அடமானம் வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் வீடு கட்டணும்னு சேர்த்து வச்சுருந்தது, மேலே ரூம் கட்டணுன்னு கொஞ்சம் இப்போ சம்பாதிச்சது எல்லாம் சேர்த்து 10 லட்சம் ரெடி பண்ணியாச்சு மாமா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அண்ணாமலை பெருமையும் படுறாரு. அதே சமயத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ விற்கிற பவுன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்கம் முத்து உனக்கு கஷ்டப்பட்டு வாங்கின செயினை வாங்கி போட்டு 1 வாரம் கூட ஆகலை, ஏமா மீனா விற்ற அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு. மாமா நகை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம். இந்த நகை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டோடைய கௌரவம் நீங்கள் எங்களுக்கு முக்கியமாமா. அதுதான் நம்ம வீடு நம்ம கை விட்டு போயிடக்கூடாது. இந்த வீடை நம்ம கை விட்டு போயிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்க, உடஞ்சி போவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அதனால தான் ப்ளீஸ் மாமா தடுக்காதீங்க. பணம் 10 லட்சம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் கையால் வாங்கி எங்ககிட்ட கொடுங்க மாமா. நாங்கள் போயிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு மீனாவும் முத்தும் சேர்ந்து சொல்ல, ஆமாப்பா மீனா சொல்கிறது சரிதான். நான் கூட தாளிச்சேன்னா விற்க வேணாம், அடமான இது கூட வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. நான் முதல்ல வாங்கி கொடுத்ததுன்னு. ஆனால் மீனா கேட்கலப்பா, நம்ம இதை விற்றுலான்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னவும், பாத்தியா நீங்கள் பட்ட கடனுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று சரி பண்ணணும்னு அவங்க இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவப்படுவோம். அப்பா விடுங்கப்பா, இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை வாங்கி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து மரியாதையோடு அந்த பணத்தை எடுத்துகிட்டு முத்துவும் மீனாவும் அந்த ஆஃபீஸர்கிட்ட போகிறாங்க. அங்கே ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்க அது நீங்கள் இருக்கிற 48 லட்சத்தில் 10 லட்சம் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் 38 லட்சம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வராங்க. இவ்வளோ ஒரே நாளில் இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டாங்களேன்னு அவருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மீனாவும் முத்துவும் கணக்காக கரெக்டாக அங்கே எழுதி வச்சுட்டு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, இன்னும் நீங்கள் கொடுத்த டைம் 3 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போது சிந்தாமணி அந்த சைடு வராங்க. இவங்க 2 பேரும் பணம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா, இவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க, பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்களா அப்படின்றாங்க. இல்லை அவங்க 10 லட்சத்தை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் மேடம், அவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, இன்னும் மீதி இருக்கிற பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு உடனே, அவங்க கண்ணை கட்டிடுவாங்க போல இருக்கே அப்படின்றாங்க அந்த ஆள் அது எப்படி நான் கட்ட விட்டுருவேனா, நடத்த விட்டுருவேனா, அது எப்படி முடியும்? அந்த வீடு அந்த இடம் எனக்கு மட்டும்தான். பணத்தை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டில் சேர்ந்து எல்லாரும் ஒன்றா வாழணும்னு நினைக்கிறீங்களா? அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க பணத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டோம், கையெழுத்து போட்டு கொடுத்து 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறமும் இவங்களுக்கு யோசனை தோணுது. மனோஜ் போலி கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அதை வச்சு பிரச்சனையில் மாட்டி விட்டு மனோஜை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணலாம், குடும்பம் நிம்மதியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே சிந்தாமணி
சிந்தாமணி அந்த ஆளும் பிளான் போட்டு அந்த ஆளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்துட்டா போச்சு அப்படின்னா அந்த ஆள் அடுத்த நிமிஷமே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இப்போ போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் வார்டரை வச்சு நேராக இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. வீட்டுக்கு படத்தை கொடுத்துட்டு வந்துட்டோன்னு மெத்து மீனெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. மனோஜ்ன்றது யார் அப்படின்ன உடனே அண்ணாமலை வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. மனோஜை எழுந்திரிச்சு பயந்து நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும், எதுக்கு மனோஜை கேட்குறீங்க அப்படின்றாங்க. அவர் எங்கன்றாரு. அவன் இங்கே தான் சார் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே அவருடைய அப்பாவுடைய கையெழுத்தை போலி கையெழுத்தாக போட்டு அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் பணத்தை வாங்கியிருக்காரு. அதனால அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். மனோஜ் வாங்கின கடனுக்காக அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, கடன் வாங்கின ஓனர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஃப்ராடு பையன் எப்படி பண்ணிட்டானே, கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் பணம் கொடுக்குறோன்னு சொன்னதுக்கப்புறமே இப்படி பண்ணிட்டானேன்னு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது இவன் தான் மனோஜ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனோஜை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. சரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் கடனை திருப்பி கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டோம், அது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. சார் உங்கள் ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் ஏன் அதில் தலையிட போகிறோம், இது இப்போ விஷயம் வெளியில் தெரிஞ்சிடுச்சு, அதனால் வந்துட்டு எங்களுக்கு வேறு வழி இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு மனோஜ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. விஜயா மட்டும் பயங்கரமாக அழுகுறாங்க. அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இவன் பண்ண வேலையினால இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்தும் வந்து பின்னாடியே போகிறாங்க. அவர் சொல்ல கேட்காம கூட்டிகிட்டே போயிடுறாங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காங்க. மீனாவும் கூட என்னங்க இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், நாங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோன்னு எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்றாங்க. அப்போது கண்டிப்பாக இது சிந்தாமணியோட வேலையை தான் நாங்கள் இருக்கும், நம்ம எங்கே கடனை அடைச்சிடுவோமோ அப்படின்ற ஒரு இதில் அவங்களுக்கு வீடு வேணும், அதனால் வந்துட்டு பிளான் பண்ணி தான் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போது நாம் அந்த ஆள்கிட்ட போய் பேசவும் முடியாது, முதல்ல அவரை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பார்க்கணுன்றாங்க. அவருடைய மாமா வந்துட்டு ஒடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. அதனால் முத்துவாலியும் எதுவுமே பேச முடியாது கிடையாது அண்ணாமலை கிட்ட. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விஜயா முத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடலான்னு போகிறாங்க. விஜயா அப்படியே ரொம்ப அழுகுறாங்க. தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அங்கே நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் பையன் எந்த தப்பும் பண்ணலாம், அவனை வெளியிட விடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் புருஷனுடைய கையெழுத்தை போட்டு உங்கள் பிள்ளை ஏமாத்திருக்கான், அது உங்களுக்கு பெருசாக தெரியல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு அவங்களும் வந்து திட்டிகிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு அவங்களை கேட்கவும் முத்து இருந்துக்கிட்டு, சார் அது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் முதல்ல வெளியில் விடுங்க சார் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது, ஆக்ஷன் எடுக்கணும்னு மனோஜ் உள்ள லாக்கப்பில் போட்டு தள்ளிட்டுருக்காங்க. மனோஜ் அங்கே ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கவும் அம்மான்றாங்க. மனோஜ் கவலைப்படாத, உன்னை வெளியில் எடுத்துருவேன்னு விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விஷயமா லாயர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு லாயர் மூலியமாக தான் மனோஜை கொண்டு வர முடியும்னு முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே மனோஜோட கேஸை வாதாடிட்டு இருக்க லாயருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்லி வர வைக்கிறாங்க. அவங்களும் வந்து பேசி பார்க்குறாங்க. கண்டிப்பாக எதுவுமே முடியாது, கண்டிப்பாக வந்து அந்த ஃபினான்சியர் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறதுனால எதுவுமே பண்ண முடியாது கிடையாது. அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. அந்த ஆள்கிட்ட போய் கேட்கவும் முடியும், அந்த ஆள் ஒத்துக்க போகிறானா, போய் பேசுங்க, நீங்கள் தானே பணம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் விஜயா கிட்ட வந்து முத்து வந்து பேசுவோம். நான் போய் பேசுகிறேன் என் பையனுக்காகன்றாங்க. ஆமாம், நீங்கள் போய் பேசினோடனே எல்லாம் சரின்னு சொல்லிவிடுவான் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு நீங்களே இப்போ எங்கே போனாங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவோம். சிந்தாமணிக்கு உடனே கால் பண்ணவும் சிந்தாமணி ஃபோன் எடுக்கவே மாட்டேறாங்க. முதல்ல அடுத்து திரும்பவும் கால் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி இப்படி பண்ணிட்டீங்க, நாங்கள் தான் பணத்தை திருப்பியும் தந்துடுறோன்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் வாங்கின பணத்தை விட அதிகமாக சொன்னீங்க, அது எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் எல்லாத்தையும் கொடுத்துட்றோன்னு சொல்லியும் நீங்கள் இப்படி எங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்களே, மனோஜ் இப்போ லாக்கப்பில் இருக்கான், ப்ளீஸா எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னமோ, இங்கே பாருங்கள் மேடம், நான் வந்து நல்ல ஒரு பதவியிலே அந்தஸ்தில் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் செஞ்சுருப்பேன் மாஸ்டர். ஆனால் வந்துட்டு இப்போது எனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை, அவர் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பணத்தை கேட்குறாரு, நீங்களும் பணத்தை கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிந்தாமணி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், பின்ன நாங்கள் இப்போ கொஞ்சமாக அது மட்டும் இல்லாமல் வாங்கின கடனில் 10 லட்சம் கட்டியிருக்கோம், அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி அப்படின்றாங்க. ஏம்மா நம்ம சிந்தாமணி தான் வேணும்னே பணத்தை நம்ம எங்கே அடைச்சிருவோன்ற பயத்தில் மனோஜுக்கு மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்டே ஃபோன் பண்ணி கெஞ்சிட்ருக்கீங்களே, ஃபோனை வைங்க அப்படின்னு முத்து பிடிங்க கட் பண்ணிடுறாரு. இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்ச உடனே அண்ணாமலையை உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு. விஜயாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப அழுகுறாங்க. இப்போ
மீனா, ஸ்ருதி, ரவிக்கு வீட்டில் எல்லாரும் விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப துடிச்சு போகிறாங்க. நம்ம பணத்தை எங்கே செட்டில் பண்ணுறோமோ அப்படின்ற பயத்தில் தான் இப்படி ஒரு விஷயத்த அந்த சிந்தாமணியும் அந்த ஆளும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்படி ஒரு ஃப்ராடு கிட்ட போய் பணத்தை வாங்கி இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, ஏற்கனவே மனோஜ் பண்ண தப்புக்காக எப்படியாச்சும் பணத்தை கட்டி அவர்கிட்ட இருந்து மீண்டு வந்துடணும்னு நினச்சிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நீங்களும் மனோஜும் சேர்ந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஸ்ருதி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போது மீனாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிற மீனா அப்படின்றாங்க. உங்கள் அண்ணனை வெளியில் கொண்டு வர விஷயமா நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போகிறாங்க. அதாவது நேராக சிந்தாமணிக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மிரட்டுறியா அப்படின்றாங்க. இப்போ நீ கம்ப்ளைண்ட் வாங்கலாம் அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணணுமோ அதை செய்யும் அப்படின்றாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ, என்னைய தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து இந்த ஜெயிலுக்கு போய் வர வச்சுட்டீங்கல்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் நீ அதுக்காக தான் வேணும்னே பிளான் பண்ணியிருப்பான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அந்த ஆளை வாபஸ் வாங்க சொல்லலை, அடுத்து நான் என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுவேன் அப்படின்னு மீனா சொன்னதும், உன்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லுவோம். ஓ அப்படியா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்பு தண்டா பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் நாங்களும் சங்கத்தை தலைவியாக உங்கள் மேலே எல்லாருக்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் வாங்கி பூ கட்டுற வியாபாரிகள் சங்கத்திலேருந்து அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க, உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்றாங்க. என்ன மிரட்டி பார்க்குறியா, உன்னால் என்ன பண்ண முடியும், அப்படி உன்னால் செஞ்சிட முடியுமா, அப்படியெல்லாம் யாரும் என் மேலே ஈஸியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட மாட்டாங்க, இந்த சிந்தாமணி பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு இருக்கிறப்போ தான் மீனா நான் நினச்சதை செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி சிந்தாமணி மேலே அவர் பண்ண தப்புக்கான கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்குறேன், அதாவது இப்போ எங்களோட பர்சனல் விஷயத்தில் அவங்க தலையிட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்கன்னு மீனா போய் சொல்லி எல்லாருமே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்து நேராக பார்த்தியா எவ்வளோ கம்ப்ளைண்ட் உன் மேலே வந்திருக்குன்னு, இது எல்லாமே இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான், இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கேட்கும்போது சிந்தாமணி அப்படியே பயப்படுறாங்க. ஒரு மாதிரி எப்போ தான் வந்துட்டு எங்கே இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம திரும்பவும் உள்ளே போயிடுவோமோ, நாம் ஒரு விஷயம் பண்ணால் இந்த மீனா ஒரு விஷயம் பண்ணாலேன்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி இப்போ என்ன உனக்கு கம்ப்ளைண்ட் தான் நான் வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு கால் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்கன்றாங்க. என்ன மேடம் நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க, இப்போ இப்படி சொன்னேன் அப்படின்றாங்க. இல்லை நான் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கேன், அந்த மீனா என்னை நல்லா லாக் பண்ணிட்டான், அதனால் எதுவும் பண்ண முடியாது, கம்ப்ளைண்ட்டை வாங்கிடுங்க பார்த்துக்கலாம், அடுத்து எப்படி அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, நான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட்டும் வாபஸ் வாங்குறாங்க. மீனா ஒரு சைடு கால் பண்ணுறாங்க முத்துக்கு, ஏங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க, உங்கள் அண்ணனை வெளியில் விடுவாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாங்க. என்ன மீனா சொல்கிறா அப்படின்றாங்க. போங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கட் பண்ணிவிட்டு, பா மீனா ஃபோன் பண்ணாப்பா, மனோஜ் வெளியில் விட்டுடுறதா மீனா சொல்கிறாப்பா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பான்றாங்க. முத்து எப்படிடா அப்படின்றாங்க. தெரியலப்பா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேராக வேகமாக ஓடி போகிறாங்க. பார்த்தியா இப்போவும் முத்து மீனா தான் உனக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க, உனக்காகவும் பையனுக்காகவும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் நேராக போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கவும் இவருக்கு வந்து கால் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இவர் நேர்லேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட்ஸை வாபஸ் வாங்குறாங்க. மனோஜையும் வெளியிட்டு விட்டுடுறாங்க. முத்து வந்து அவரை கூப்பிட்டுட்டு வரும்போது அந்த ஆள்கிட்ட, எவ்வளோ தூரம் நாங்கள் பணத்தை கொடுத்து விட்றோன்னு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறமும் இவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, 10 லட்சத்தை நாங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும், எங்கே நாங்கள் கடனை கட்டிடுவோன்ற பயமா என்ன, இப்படியே வட்டிக்கு மேலே வட்டி போட்டு ஏமாற்றி எங்களை எல்லோரும் நடுத்தெருவில் விட்டுட்டு எங்கள் வீட்டெல்லாம் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா என்ன, அதுக்கு தான் நீயும் அந்த சிந்தாமணி சேர்ந்து இப்படி பண்ணுறீங்களான்னு முத்து ஒரு பக்கம் அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசாதன்னு அந்த ஆள் அது பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ இங்கே முத்து மனோஜை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. மனோஜ் வந்த உடனே விஜயா ஓடி போயிட்டு மனோஜ் வந்துட்டியா அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மீனாவுக்கு இங்கே வேலை முடிஞ்ச உடனே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு மீனா வந்து திரும்பி வராங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் வந்துட்டு இது எங்களோட கடமை மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மீனா வீட்டுக்கு வந்த உடனே முத்து ஓடி போய் மீனா அது எப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சிந்தாமணியே மிரட்டினேன் அப்படின்னு நடந்த விஷயங்களை மீனா சொல்லவும், இப்படி போட மீனா இந்த யோசனை எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நீயும் முத்துவும் தான் முதல்ல வந்து நிற்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. விஜயா கட்டியும் முத்துவும் மீனாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து தேங்க்ஸ்டா அப்படின்றாங்க. தேங்க்ஸை தூக்கி குப்பையில் போடுறா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து விஜயாவும் மனோஜும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.